கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வதிஷ்டபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன். இவர் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் பேக்கரி கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இரவு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவரது மனைவி ராஜேஸ்வரி அதிகாலை 4:30 மணி அளவில் வழக்கம் போல் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட எழுந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு திறந்து கிடந்துள்ளது. அதன் பின்பு பூஜை அறையில் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 18 பவன் நகை மற்றும் 40,000 பணம் மர்ம நபர்கள் யாரோ திருடு சென்றது தெரியவந்தது. இது குறித்து திட்டக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் திட்டக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன் மற்றும் திட்டக்குடி ஆய்வாளர் விசாரணை செய்து வருகின்றனர். வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே மர்ம நபர்கள் கைவரிசை காட்டி சென்றுள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ள போறீங்க உள்ள போறீங்க பீரோ இருந்தது.